दिसंबर महीना में प्रवेश करते हैं, நாம் டிசம்பர் மாதத்திற்குள்ளாக கடந்து வரும் பொழுது जाने अनजाने हमारे हर एक बातों में क्रिसमस की याद आती है। நம்ம அறிந்தோ அறியாமலோ நம்ம अनेक காரியங்களே நமக்கு கிறிஸ்மஸ் ஞாபகம் तो வருகிறது. आज भी हम उस दृष्टिकोण से प्रभु का गुण को हम अध्ययन करने के लिए कोशिश करेंगे। இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு ஆண்டவருடைய குணாதிசயத்தை நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். महान परमेश्वर हमारे बीच में महान कार्य को करता है। மகத்துவமுள்ள தேவர் நம் மத்தியிலே மகத்துவமான காரியங்களை செய்கிறதற்கு पिछले உண்மையிலே दिनों में जब कभी भी हम आराधना के लिए यहाँ पर इकट्ठे हुए थे, நாம் கடந்த நாட்களிலே எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு ஆராதனை செய்வதற்காக இந்த இடத்துல கூடி வந்தோமோ प्रभु हमसे बातें किया, अपने गुण को प्रकट किया। ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டார், தம்முடைய குணத்தை வெளிப்படுத்தினார். अगर हम याद करके देखेंगे तो कई बार प्रभु हमारा विश्वास को मजबूत बनाया, நாம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் अनेक நேரங்களிலே நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் திடப்படுத்தினார். कई बार हमारे गलत निर्णयों से बाहर आने के लिए मदद किया, अनेक நேரங்களிலே நம்முடைய தவறான தீர்மானங்கள் முடிவுகளில் இருந்து வெளியேறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். कई बार हमारे अंदर में ऐसा हिम्मत को दिया ताकि हम और दौड़ सकें। अनेक நேரங்களிலே நாம் தொடர்ந்து ஓடுவதற்கு பலனை ஆண்டவர் கொடுத்தார். तो आज भी हम बाइबल से परमेश्वर गुण के बारे में अध्ययन करने के लिए कोशिश करेंगे। இன்றும் கூட நம் இந்த வேதாகமத்திலிருந்து ஆண்டவருடைய குணாதிசயத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். अगर हम यशायाह नबी की किताब उसका 9वां अध्याय में देखेंगे, நீங்கள் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் அதனுடைய 9வது அதிகாரத்திலே பார்ப்போம் என்று हम சொன்னால் वहां एक 6 वचन को हम हमेशा क्रिसमस के समय में हम पढ़ते हैं और दूसरों को सुनाते हैं। அங்கே இருக்கிற 6வது வசனங்களிலே நாம் பார்ப்போம் பொழுது நாம் கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் அதை अनेक நேரங்களில் எல்லா நேரங்களிலும் மற்றவர்களுக்கு அறிவிப்போம். हमारे लिए जो स्वर्ग छोड़कर जगत में आया प्रभु यीशु मसीह का कई प्रकार का नाम वहां वर्णन किया गया है। அங்கே நமக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய अनेक பெயர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. कई बार इसको अध्ययन किए होंगे, நாம் अनेक முறை இந்த வசனத்தை நாம் கேட்டு இருக்கிறோம். वैसे ही हम अगर नया नियम में हम लोग आएंगे அதே போல நம்ம புதிய ஏற்பாட்டிலே வருவோம் என்று சொன்னால் तो वहां भी हम देख सकते हैं प्रभु यीशु मसीह के लिए कई प्रकार के जो नाम को हम वहां पर देख सकते हैं। அங்கேயும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு अनेक பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். तो उन सारे नामों से मैं एक नाम को मैं आपके बीच में ले आने के लिए चाहता हूं। அந்த கொடுக்கப்பட்ட பெயர்களிலிருந்து ஒரு பெயரை இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். मेरे साथ आप खोलिएगा என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் लूका கொள்ளுங்கள். सुसमाचार उसका पहला अध्याय, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். वहां पर हम 31 और 32 वचनों को हम देखेंगे। அங்கே 31வது அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனத்தை பார்க்கலாம். लूका सुसमाचार उसका पहला अध्याय 31 और 32वां वचन को देखेंगे। லூக்கா 1வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம் 32வது வசனம். कोई हिंदी में पढ़ने में मदद करें। देख तू गर्भवती होगी और तेरा एक पुत्र उत्पन्न होगा, तो उसका नाम यीशु रखना। यीशु रखना, महान होगा वो महान होगा और परम प्रधान का पुत्र कहलाएगा। हाँ, और प्रभु परमेश्वर उसके पिता दाऊद का सिंहासन उसको देगा। हाँ, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். न केवल ये दोनों वचन में हम कई क्षेत्र में हम देख सकते हैं प्रभु के गुणों को। இந்த ரெண்டு வசனங்களில் மாத்திரமல்ல अनेक வசனங்களில் ஆண்டவருடைய குணாதிசயத்தை பற்றி நான் பார்க்க முடியும். जो जो नाम प्रभु यीशु मसीह के लिए दिया गया या नाम को लेके वर्णन किया गया, उन बातों को अगर हम देखेंगे हम बहुत कुछ बातों को उनका गुण के आधार पर अध्ययन कर सकते हैं। நாம் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயரின் அடிப்படையில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் अनेक காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். यहाँ मैं 32वां वचन का जो शुरुआत में लिखा है उसके ओर आपके ध्यान को आकर्षित करने के लिए मैं चाहता हूं। இங்கே 32வது வசனத்தின் ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு கவனம் செலுத்த விரும்புகிறேன். यहाँ लिखा है वो महान परमेश्वर है। இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவர் பெரியவராய் இருப்பார். हमारे लिए एक परमेश्वर है, हमारे साथ रहने के लिए, हमारे संग रहने के लिए, हमें आगे ले जाने के लिए वो कैसा परमेश्वर है, वो महान परमेश्वर है। நமக்காக நம்மோடு கூட நம்மை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் பெரிய தேவன். कई बार हमारा जीवन के बहुत कुछ बातों को जब हम
आगे हम सामना करने के स्थिति में हम चले आते हैं, நாம் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக வரும் பொழுது तो वो हमारे नजर में बहुत बड़ा दिखाई पड़ता होगा। அது நம்முடைய பார்வையிலே ஒருவேளை மிகப்பெரிய காரியமாக தென்படலாம். आर्थिक बातें हो सकता है, அது ஒருவேளை தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம், पारिवारिक समस्या हो सकता है, அல்லது ஒருவேளை குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், या हमारा सेवा क्षेत्र के कहीं ऐसा तनाव की या दबाव की बातें हो सकता है। அல்லது ஒருவேளை நம்முடைய ஊழியத்தில் உள்ள ஒருவேளை அழுத்தம் அல்லது காரியங்களாக இருக்கலாம். लेकिन आपके लिए जो मेरे लिए स्वर्ग जो छोड़कर जो प्रभु आया उनके बारे में लिखा है वो महान परमेश्वर है। உங்களுக்காகவும் எனக்காகவும் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த தேவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவர் பெரியவர். वो तमिल में बहुत सुनते रंग चल गया, वो बड़ा परमेश्वर है। தமிழ் வேதாகமத்திலே அவர் பெரிய தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. हमारे जीवन के हमारे जो परिवार का हमारा सेवकाय का जो भी समस्या है जो भी बातें हैं चाहे कुछ जितना भी बड़ा हो उससे बड़ा परमेश्वर को हम पाए। நம்முடைய தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம், குடும்ப காரியம் அல்லது ஊழிய காரியமாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி அதை காட்டிலும் பெரிய தேவன் आज நமக்கு के உண்டு. दिन में एक और बार परमेश्वर में याद दिलाने के लिए चाहता है। இன்றைக்கும் கூட ஆண்டவர் தம்மை ஒரு விடையாக ஞாபகப்படுத்த விரும்புகிறார். हम कई बार डर जाते हैं। நாம் அநேக நேரங்களிலே பயந்து போய் விடுகிறோம். कब हम डरते हैं? எப்பொழுது நாம் பயப்படுகிறோம்? हमेशा डरते हैं। எப்போதுமே நம்ம பயப்படுகிறோம். किसी किसी को आदमी को देखेंगे डर जाते हैं, சில மனிதர்களை பார்க்கும் பொழுது பயப்படுகிறோம், किसी किसी को कुत्ता को देखने से डर जाते हैं, சிலர் நாய்களை பார்க்கும்போது பயப்படுகிறோம், किसी किसी को कॉकरोच, சிலர் அந்த கரப்பான் பூச்சியை பார்க்கும்போது विशेष பயப்படுகிறோம். तौर से जो महिला लोगों के लिए जो छिपकली, பெண்கள் விசேஷமா அந்த பள்ளியை பார்த்து பயப்படுவாங்க, थोड़ा सा भी मिल गया பார்த்த உடனே பயந்துருவாங்க. जब हमारे नजर में वो बड़ा दिखाई पड़ता है எப்பொழுது நம்முடைய பார்வையில அது பெரிதாக தென்படுகிறதோ हम डर जाते हैं। நாம் பயந்து விடுகிறோம். जब मैं और फ्रैंकलिन भाई फिनेंस ऑफिस में हम लोग मिल के हम लोग काम कर रहे थे, நானும் பிராங்க்லின் சகோதரர் அவரும் ஃபைனான்ஸ் ஆபீஸ்ல நாங்க இணைந்து ஊழியம் செய்த वो போது अभी बारे इंग्लिश मीडियम स्कूल में है। அவர் இப்பொழுது பார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல இருக்கிறார். तो वो मैं तो देखा नहीं लेकिन वो हमेशा कहते हैं वो चिपकिली है मैं आराम से पकड़ लेता हूँ। நான் எப்பவுமே அந்த பள்ளி ஈஸியா பிடிச்சிருவேன். वो ये भी बोलता है बहुत मुलायम रहता है। ரொம்ப சின்னதா தான் இருக்கும், சாஃப்ட்டா இருக்கும். मैं देखा नहीं लेकिन बोलता है क्यों छिपकली के देखे सब भाग लेते हैं मैं पकड़ लेता हूँ। நான் எதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்கன்னு தெரியல, நான் ஈஸியா அதை பிடிச்சிருவேன். कुछ बच्चे सोच रहे हैं சில பிள்ளைகள் நினைக்கிறாங்க कैसा होगा ये, எப்படி இருக்கும், वो अंकल को बुलाएंगे அங்கிளை நம்ம கூப்பிடுவோம், डेमोन्स्ट्रेशन होगा। நம்ம அதை சோதிச்சு பார்த்திடலாம். तो इसका मतलब அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் हम बातों को देख के डर जाते हैं, நாம் காரியங்களை பார்த்து பயப்படுகிறோம். इसका मतलब वो बड़ा है इसलिए नहीं, அது பெரியதா இருக்கிறதா அல்ல, जब हम अपने नजर में देखते हैं वो बड़ा है तब डर जाते हैं। நாம் நம்முடைய பார்வையிலே அதை பெரிதாக பார்க்கும் பொழுது அதை குறித்து பயப்படுகிறோம். जो मूसा जो है 12 लोगों को वहां भेजा उसको देखने के लिए, அங்கே மோசே அந்த தேசத்தை வேவு பார்ப்பதற்காக 12 பேரை அனுப்புகிறார். जरूर वहां के लोग वहां के बातें जरूर बड़ा था। அங்க இருந்த காரியங்கள், அங்க இருந்த மனிதர்கள் எல்லாரும் மிகவும் கடினமா தான் गिनती இருந்தார்கள். के किताब में हम देखते हैं அங்கே என்னாகும் புத்தகத்திலே நான் பார்க்க முடியும், जरूर लंबे चौड़े थे, அங்க எல்லாம் பெரியவர்கள் தான், உயரமானவர்கள். लेकिन 2 जन इस प्रकार कहा हम आसानी से जाके उस देश को अपना सकते हैं। அங்கனா 2 பேர் இப்படியாக சொன்னார்கள், நாம் எளிதாக அந்த தேசத்தை வென்று விடலாம். उसके वेले जो क्या बताएं मालूम है, அதற்கு என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா? परमेश्वर हमारे साथ में है तो हम उसके ऊपर विजय प्राप्त कर सकते हैं। ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நாம் அவர்கள் எளிதாக வென்று விடலாம். क्यों बाकी 10 लोग डर गए? ஏன் அந்த 10 பேர் பயந்து போனார்கள்? उन लोग अपने नजर में बड़ा उसको देखने लगे, அவர்கள் தங்களுடைய பார்வையிலே அதை பெரிதாக பார்த்தார்கள். लेकिन कालेब और यहोशू जो है उन सारे बातों के बीच में परमेश्वर को बड़ा देखा। ஆனால் காலேப்பும் யோசுவாவும் அந்த எல்லா காரியத்தின் மத்தியிலும் ஆண்டவரை तो பார்த்தார்கள். इसलिए वे लोग डरे नहीं। அதனால் தான் அவர்கள் பயப்படவில்லை. आज सुबह का वक्त में कुछ ऐसे बातें आपके नजर में बड़ा दिखाई पड़ता होगा। ஒருவேளை இந்த காலை நேரத்திலே உங்களுடைய பார்வையிலே சில காரியங்கள் பெரிதாக தோன்றலாம். कौन जानता है, मैथमेटिक्स का किताब हो सकता है, ஒருவேளை உங்களுக்கு கணக்கு புத்தகமாக இருக்கலாம், या कुछ व्यक्तिगत कुछ बातें हो सकता है, அல்லது தனிப்பட்ட சில காரியங்களாகவும் இருக்கலாம், या जो 2 महीना 3 महीना के बाद जो होने वाला है उन कुछ बात उस प्रकार कुछ बातें हो सकता है, அல்லது வருகிற 2-3 மாதங்களுக்கு முன்பாக நடக்கவே போகிற காரியமாக இருக்கலாம். कुछ भी क्यों न हो, எந்த காரியமாக இருக்கலாம், परमेश्वर कहने के लिए चाहता है ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். बच्चे
बड़े सबों से कहने के लिए चाहता है, சிறியோரே பெரியோரே எல்லாரிடத்திலும் ஆண்டவர் சொல்ல हमारे पास விரும்புகிறார். ऐसा एक परमेश्वर है, நம்மிடத்தில் இப்படியாக ஒரு தேவன் உண்டு. वो महान और बड़ा परमेश्वर है. அவர் மகத்துவமானவர், பெரிய தேவன். हम जो कुछ भी बातों को हमारे मन में बड़ा समझ रहे हैं, उससे भी कई गुना ज्यादा बड़ा परमेश्वर है. நாம் எந்த காரியத்தை மனதிலே பெரிதாக நினைத்து வருகிறோமோ அதை விட பல மடங்கு அவர் பெரியவர். हम घबराने का कोई जरूरत नहीं நாம் है, கலங்கமடைய தேவையில்லை. क्योंकि बड़ा परमेश्वर आपके लिए मेरे लिए जगत में आया. ஏனென்று சொன்னால் மிகப்பெரிய தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திலே तो வந்தார். एक और वचन को भी मैं दिखाने के लिए चाहता हूँ. இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு காண்பிக்க आप விரும்புகிறேன். आप मेरे साथ खोलिएगा लूका रचित सुसमाचार 5वां अध्याय. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். लूका रचित सुसमाचार उसका 5वां अध्याय. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். वहां अगर हम देखेंगे, वहां शुरुआत से, इसका मतलब पहला वचन से लेकर அங்கே 7वां वचन तक, முதலாவது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पतरस और उनके दोस्त लोग मछली पकड़ने के लिए जब वहां प्रयास किए, वो घटना वहां लिखा हुआ है. அங்கே பேதுருவும் அவரோடு கூட இருந்தவர்களும் மீன் பிடிக்கிற பிரயாசப்படுகிற அந்த காரியத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ देखेंगे दूसरा वचन में उन लोग को कुछ नहीं मिला, वे लोग वापस जाने का तैयारी में हैं. அங்கே 2வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை, அதனால் அவர்கள் திரும்பி போவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். तब वहां प्रभु यीशु मसीह चले आता है, அந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் வருகிறார். वहां लोगों के लिए शिक्षा देता है. அங்கே மக்களுக்கு ஆண்டவர் வந்து சொல்லுகிறார். वहां पर हम देखेंगे तो आगे पतरस से कह रहा है, और गहराई में जाल को डाल. அங்கே பார்க்கும் பொழுது பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் அங்க போய் இன்னொரு டைம் பிரயாசப்பட்டு நீ வந்து வலைய போடு. जैसा प्रभु कहा वैसा ही वो किया. எப்பொழுது பேதுரு இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரமே செய்தாரோ वहां बहुत मछलियां जो है मिला. அங்கே अनेक மீன்கள் அவருக்கு கிடைத்தது. यहाँ जब मैं इस संदर्भ को थोड़ा सा बैठ के सोच रहा था, இந்த காரியத்தை நான் நினைத்து பார்க்கும் பொழுது अपने लोगों के साथ कठिन मेहनत किया, தன்னோடு கூட இருந்தவர்களுக்கு கூட மிகவும் கடினமாக பிரயாசப்பட்டார். लेकिन एक भी मछली नहीं मिला. ஆனால் ஒரு மீன் கூட அவருக்கு கிடைக்கல. काम के लिए आए, वो काम पूरा नहीं हुआ. எந்த வேலைக்காக வந்தாரோ அந்த வேலை நடக்கவில்லை. रात भर का मेहनत और सब कुछ एकदम बिल्कुल खत्म हो गया. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டார், எல்லாமே பிரயாசப்பட்டு ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிந்து போயிற்று. बहुत लंबा प्रयास, ரொம்ப மிகவும் அதிகமாக கடினமாக लेकिन பிரயாசப்பட்டார், कुछ नहीं मिला. ஆனால் ஒன்றுமே கிடைக்கவில்லை. फिर पतरस प्रभु यीशु मसीह के बातों को मानते हुए क्यों जाल को डाला? இதற்கு பின்பாகவும் பேதுரு ஏன் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டு அதற்குள்ள அந்த வலையை போட்டார்? वे लोग सब मछली पकड़ने वाले हैं. அவங்க எல்லாம் மீன் பிடிக்கிறவர்கள் தான். रात भर मेहनत करने के बाद उन लोग को मालूम है आगे कोशिश करने से कोई फायदा नहीं. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் பிரயாசப்பட்டு ஒரு யூஸும் இல்லன்னு. इसलिए वहां जाल सबको अभी सफाई कर रहे हैं, साफ कर रहे हैं. அங்க அதனால தான் வலையெல்லாம் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. दूसरा वचन में लिखा है, அங்க 2வது வசனத்துல எழுதி இருக்கு. तो वे लोग समझ रहे हैं अभी हम लोग जाना उचित है. அவங்க நினைக்கிறாங்க இப்போ நம்ம திரும்பி போறதா நல்லா இருக்கும். मैं बैठ के जब मैं अध्ययन कर रहा था कल, मैं सोच रहा था कैसा इनके अंदर हिम्मत आया प्रभु यीशु मसीह के बातों के अनुसार फिर आगे बढ़ने के लिए. நான் நேற்று உட்கார்ந்து இதை யோசித்து பார்த்தேன், ஆண்டவருடைய வசனத்தின் வார்த்தையின்படியாக திரும்பவும் வலையை போடுவதற்கு இவர்களுக்குள்ளாக எப்படி தைரியம் வந்திருக்கும்? अगर अद्भुत काम चमत्कार के द्वारा जहां वे लोग बैठे थे वहां पर मछली को अगर ले आने के लिए कुछ काम करता, वो ठीक है, अलग बात है. मछली को देख रहे हैं, हाँ उठाओ करके उठा सकते हैं. ஒருவேளை அவர்கள் அமர்ந்திருந்த இடத்துல ஏதாவது ஒரு அற்புதமான காரியம் மீன்கள் எதையாவது பார்த்திருப்பார்கள் என்று சொன்னால் ஒருவேளை அவர்கள் பிரயாசப்பட்டு இருப்பார்கள், அதற்கு சாத்தியம் உண்டு. लेकिन प्रभु कहता है आगे गहराई में जाओ. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ அங்கே ஆழத்திற்கு போ. लेकिन प्रभु की बातों को माना. ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். एक ही कारण है, ஒரே ஒரு காரணம் தான். एक ही कारण है. ஒரே ஒரு காரணம். मैं जरूर बहुत मैं प्रयास किया, நான் முழுவதுமாக அநேகமாக பிரயாசப்பட்டேன், உண்மைதான். बिल्कुल एक भी सफलताएं नहीं मिला. 1% கூட எனக்கு பலன் கிடைக்கவில்லை. अन्य लोगों के साथ मिलकर काम किया. நான் எல்லாரோடும் என்னோடு கூட இருந்தவர்கள் இணைந்து காரியம் मेरा செய்தேன். ताकत, मेरा समय, मेरा जो सब कुछ जो है व्यर्थ चला गया. என்னுடைய பலன், என்னுடைய நேரம், என்னுடைய பிரயாசம் எல்லாமே வீணாயிற்று. तौबी இருந்த போதிலும்
तो भी இருந்த போதிலும் इन सारे बातों के ऊपर प्रभु बड़ा है। இந்த எல்லா காரியத்திற்கும் மேலாக என்னுடைய தேவன் பெரியவர். अभी भी मेरा परमेश्वर इन सारे बातों के ऊपर वो बड़ा परमेश्वर है। இப்பொழுதும் இந்த எல்லா காரியத்திற்கும் மேலாக என்னுடைய தேவன் பெரியவர். इसलिए जैसा प्रभु बताया वो आगे जाके विश्वास करने लगा। அதனால தான் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரமாக அவர் விசுவாசித்தார். इस सुबह के वक्त में शायद हमारा हालत उस प्रकार हो सकता है। ஒருவேளை இந்த காலை வேளையிலே நம்முடைய சூழ்நிலை இப்படியாக இருக்கலாம். कई सालों से आप मेहनत किए होंगे, நாம் अनेक ஆண்டுகள் முயற்சி செய்திருக்கலாம். आप समझ रहे हैं पिछले 10 महीना एकदम व्यर्थ, एकदम बेकार चला गया। நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் கடந்த 10 மாதங்கள் வீணாக போய்விட்டது. पिछले 10 साल एकदम बेकार चला गया। கடந்த 10 ஆண்டுகளா வீணாய் போய்விட்டது. मेरा मेहनत, என்னுடைய मेरा பிரயாசம், पढ़ाई, என்னுடைய படிப்பு, मेरा सर्टिफिकेट, என்னுடைய मेरा சர்டிபிகேட், जो समय, என்னுடைய நேரம், मेरा ताकत, என்னுடைய பலன், मेरा जवानी उम्र, என்னுடைய வயது सब कुछ खत्म हो गया। எல்லாம் முடிந்து விட்டது. कुछ नहीं लाभ, ஒரு பயனும் இல்லை, कुछ लाभ नहीं, ஒரு லாபமும் இல்லை, कुछ लाभ नहीं। ஒரு லாபமும் இல்லை. जिस काम के लिए प्रभु मुझे चुना उस काम का एक भी सफलता को मैं देख नहीं पा रहा हूं। எந்த காரியத்திற்காக ஆண்டவர் என்னை அழைத்தாரோ அதற்குரிய ஒரு பிரதிபலனை கூட என்னால் பார்க்க முடியவில்லை. कभी कभी बैठ के हम सोचते हैं சில நேரங்களில் உட்கார்ந்து நாம் யோசிக்கிறேன், थोड़ा सा भी सफलताएं क्यों नहीं मिल रहा है, கொஞ்சம் கூட பிரதிபலன் ஏன் கிடைக்கவில்லை? सब कुछ तो चल रहा है, எல்லாமே நடக்குது. लेकिन जिस काम के लिए मैं आया उसका थोड़ा सा भी एक मुट्ठी का बादल भी दिखाई नहीं दे रहा है। நான் எந்த காரியத்திற்காக வந்தேனோ அதற்குரிய அந்த உள்ளங்கை அளவு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. लेकिन ஆனால் प्रभु चाहता है ஆண்டவர் விரும்புகிறார் हम अभी भी हम विश्वास करें। இப்பொழுதும் விசுவாசிக்க வேண்டும் என்று प्रभु कहने के लिए चाहता है ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். इन सारे बातों के बीच में मैं बड़ा परमेश्वर हूँ, இந்த எல்லா காரியத்தின் மத்தியிலும் நான் பெரிய इन தேவன். सारे वातावरण के ऊपर मैं महान परमेश्वर हूँ। இந்த எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலாக நான் பெரிய தேவன். जब हम विश्वास के साथ हम आगे बढ़ेंगे, நாம் எப்பொழுது விசுவாசத்தோடு முன்னேறி செல்கிறோமோ जो काम परमेश्वर आपके लिए मेरे लिए रखा है उसको हम पूरा कर सकते हैं। ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற காரியத்தை நாம் செய்து முடிக்க जिस முடியும். काम के लिए आप यहाँ पर आए हैं उसको आप पूरा करके आप जा सकते हैं। எந்த காரியத்திற்காக நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்களோ அதை செய்து முடிக்க முடியும். क्या बच्चे आप निराशपन के साथ, निराशा के साथ यहाँ पर बैठे हैं? ஒருவேளை சிறு பிள்ளைகளை ஒருவேளை சோர்வோடு கூட இருந்துக்கிறீங்களா? अंकल बहुत मेहनत करने के बाद भी कुछ नहीं निकल रहा। அங்கிள் अनेक முயற்சி செய்தும் எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. आज प्रभु के हाथ में जो भी बातें उसको सौंपते हुए प्रार्थना कीजिएगा। இன்றைக்கு உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்புவித்து ஜெபம் செய்யுங்கள். प्रभु से कहिएगा प्रभु मैं नहीं हूँ, आप बड़ा है, मैं विश्वास करता हूँ, ஆண்டவரே நீர் பெரியவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். परमेश्वर सफलता को देगा। ஆண்டவர் பிரதிபலனை उस கொடுப்பார். महान परमेश्वर हमारे बीच में आए हैं। அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவன் जो भी நம்மத்தில் निराशापन हमारे अंदर में है, நமக்குள்ளாக காணப்படுகிற சோர்வுகள் எல்லாம் हम खुद सोचते हैं सब कुछ चला गया, நான் நினைக்கிறேன் எல்லாம் முடிந்தது என்று. लेकिन प्रभु कहता है मैं अभी भी बड़ा परमेश्वर हूँ, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் मैं இப்பொழுது अभी நான் भी பெரியவர். महान परमेश्वर हूँ। இப்பொழுது நான் மகத்துவம் உள்ள தேவன். मूसा इस प्रकार विचार किया, மோசே இப்படியாக நினைத்தார். 40 उम्र में तो मेरे अंदर में बहुत ताकत था, 40 வயதில் எனக்குள்ளாக பலன் मेरा இருந்தது. बोली ठीक रहा, என்னுடைய வார்த்தை சரியா मेरा இருந்தது. जो मैं सीखा मिस्र देश में सब कुछ जो है ताजा ताजा रहा। நான் எகிப்து தேசத்திலே கற்ற எல்லாம் புதிதாக இருந்தது எனக்கு. लेकिन अभी जो पूरा मरुभूमि में 40 साल के बाद मेरे पास कुछ नहीं, இப்பொழுது இந்த வறண்ட பூமியிலே என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை. मैं कुछ नहीं कर पाऊंगा, நான் ஒன்றுமே செய்ய முடியாது. मेरा सब कुछ जो है मैं भूल गया। நான் எனக்குரிய எல்லாவற்றையும் மறந்து போய்விட்டேன். भेड़ बकरियों को चराने के लिए आता है डर डर करके, बस इतना ही मैं நான் जानता அந்த हूं। ஆடுகளை மேய்ப்பதற்கு மாத்திரமே தகுதி உள்ளவன். लेकिन प्रभु वहां दिखाने के लिए चाहा, ஆனால் ஆண்டவர் அவரை வெளிப்படுத்த விரும்பினார். झाड़ी में प्रभु का दर्शन हुआ அங்கே முச்செடியிலே தரிசனம் और உட்பட்டார். कुछ अद्भुत काम को उनको करने के लिए बताया, वो करके दिखाया। ஆண்டவர் அவருக்கு அதிசயமான காரியங்களை செய்து காண்பித்தார். प्रभु कहने के लिए चाहा 40 साल के पहले नहीं, अभी भी मैं बड़ा परमेश्वर हूं। ஆண்டவர் இப்படியாக சொன்னார், 40 வருடங்களுக்கு முன்பாக அல்ல, இப்போதும் என்னால் மகத்துவமான காரியங்களை செய்ய முடியும். सारे बच्चों को मृत्यु होने के समय तुमको मैं बचाया, எல்லா பிள்ளைகளும் மரணத்தின் நேரத்திலே நான் உன்னை பாதுகாத்தேன். उस समय में न केवल मैं बड़ा परमेश्वर, अभी भी तुम्हारे लिए मैं बड़ा और महान परमेश्वर। அப்போது மாத்திரமல்ல இப்போதும் உனக்காக நான் மகத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறேன். अगर ये विश्वास के साथ हम आगे बढ़ेंगे, ஒருவேளை இந்த விசுவாசத்தோடு நாம் முன்னேறி செல்வோம் என்று சொன்னார். शायद एक जगह में हम रुक गए होंगे, ஒருவேளை நாம் சில காரியங்கள் சில இடங்களில் நின்று இருக்கலாம். शायद हम
सारे बातों का तैयारी में होंगे पीछे जाने के लिए। நாம் எல்லா காரியங்களையும் பின்னாடியும் பின்னோக்கி செல்வதற்கு ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கலாம். जैसा वे लोग अपने जाल को सब सफाई कर रहे हैं, अभी साफ करके हम निकल जाएंगे, அவர்கள் எப்படியாக தங்களுடைய வலைகளை கழுவி கொண்டு எல்லாம் எடுத்து சென்று விடலாம் என்று நினைத்துக் उस கொண்டிருந்தார்களோ प्रकार का हालत में शायद हम हो सकते हैं। ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் இருக்கலாம். लेकिन प्रभु कहता है, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், हे मेरे दास, என்னுடைய मेरी தாசனே, बेटी, என்னுடைய மகளே, अभी भी मैं बड़ा परमेश्वर हूँ, இப்பொழுதும் நான் பெரிய தேவனாக இருக்கிறேன், अभी भी मैं महान परमेश्वर हूँ। இப்பொழுதும் நான் மகத்துவமுள்ள தேவனாக இருக்கிறேன். आपके लिए और मेरे लिए धरती पर आया वो प्रभु यीशु मसीह बड़ा परमेश्वर है। உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்து மகா பெரிய தேவன். उस विश्वास के साथ हम सब कोई हम खड़े हो जाएंगे, हम प्रभु के निकटता में आएंगे और खुशी और आनंद के साथ प्रभु को इस विश्वास के आधार पर आराधना करेंगे। இந்த விசுவாசத்தோடு நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் அந்த விசுவாசத்தை கை கொண்டவர்களாக நம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதிக்கணும்.